இன்றைக்கி வீடியோவை பசுமையான பழங்களோட ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல் ஜெய்ஷு வைஷு டைம். நேற்று நம்ம சந்தையில் போய் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் இது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஆனியன்ஸ் இதையெல்லாம் மாதுளை, ஆப்பிள், இந்த பப்பாளி பழம் வந்து நம்ம மரத்தில் நம்ம வீட்டில் பழுத்தது. அப்புறம் இந்த நெல்லிக்காயும் நம்ம வீட்டில் காய்ச்ச நெல்லிக்காய் தான். பப்பாளியும் நெல்லிக்காயும், பைனாப்பிள். இதில் ஒரு 3 பனானாஸ் எடுத்தாச்சு. இது அப்படியே வெறும் 30 rupees தான் இந்த பனானா, இந்த ஒரு சீப்பும். இது வந்து மிளகாய் செடி, நம்ம வீட்டில் வைக்கலான்ட்டு நேற்று சந்தையில் வாங்கிட்டு வந்தது. அப்புறம் வந்து இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து சவுக்கு மரம் இருக்கு இல்லையா, சவுக்கு கன்று. இன்னைக்கு சந்தைக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தாச்சு. இதை இந்த நெல்லிக்காயில் வந்து நம்ம வந்து ஸ்வீட் எப்படி செய்யலாம், காரம் எப்படி செய்யலாங்கிறது வந்து நான் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அந்த ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருக்கும். காரம் நம்ம ஊறுகாய் மாதிரி செய்யலாம், இல்லை நம்ம சாதாரண காய்கறி வறுவல் செய்கிற மாதிரி கூட இதை வந்து இட்லி தட்டில் வச்சு அவிச்சிட்டு உதுத்துட்டு செய்யலாம். ஸ்வீட் ரொம்பவே அருமையாக இருக்கும். தேன் நெல்லி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தேனில் ஊற வைக்கலாம், இல்லை வெல்லம் போட்டு பாகு காய்ச்சி அதுலேயும் செய்யலாம். இப்போ பசங்க பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க போல் சாப்பிட, லஞ்சு டைமுக்கு. வாங்க கேளு, வாங்க இன்றைக்கி என்ன லஞ்ச் பார்க்கலாம். சாதம் எடுத்து உங்களுக்கு ஆற வச்சிட்டேன் பிளேட்டில். அது கூட பச்சை பயிறு, பட்டாணி, மொச்சக்கொட்டை பீன்ஸ் இருக்கு இல்லையா, அது போட்டு தொக்கு, வாழைத்தண்டு பொரியல், ரசம், சாதம். அப்புறம் முட்டை வந்து அடுப்பில் இருக்குது, எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஜூஸுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாட்டிலில் ஜூஸ் போட்டு கொடுத்துட்றேன். ஓகே, வாங்க சாப்பிடுங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. போய் ஹேண்ட் வாஷ் பண்ணு போ. வைஷு போய் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. வா ஜெய்ஷு உட்காரு, அம்மா ஊட்டி விட்டுட்டா. தொக்கு, கொக்கு இல்லை தொக்கு. என்னம்மா அது, தொக்கு நல்லா இருக்கா டேஸ்ட்டு? ரசம், குழிக்கரண்டி எடுத்துகிட்டு வரல, ஸோ இதே போதும். ஸோ எக் ஆம்லேட்டுக்கு 3 எக், பெப்பர், சால்ட் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இதில். ஸோ அதை வந்து பீட் பண்ணலாம். எக் ஆம்லேட், இப்போ தோசைக்கல்ல ஆம்லேட் போட்டாச்சு. பசங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. போய் ஊட்டி விடணும், இல்லைன்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஊட்டி விட வேண்டியதான். சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. டெய்லி நம்ம எனி 2 ஃப்ரூட்ஸ், ஏதாவது 2 பழங்கள் வந்து அவசியம் எடுத்துக்கணும். ஸோ 2 பழங்கள் எடுக்கும் பொழுது வந்து நம்மளுடைய உடலுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் போய் சேரும். அவ்வளோ நல்லது. ஃபைபர் கண்டென்ட் இருக்கும், நேச்சுரல் ஸ்வீட் இருக்கும் அதில். எனவே வந்து எல்லோரும் வந்து ஏதாவது 2 பழம் என்ன கிடைக்குதோ, சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம பாடிக்கு ஏற்றுக்கிற ஃப்ரூட்டாக வந்து எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி நிறைய பயனுள்ள
உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயங்களை நம்ம சேனலில் தொடர்ந்து ப்ரமோட் பண்ண போகிறோம். எனவே வந்து எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்மளோட சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணுறீங்க. ஸோ வந்து எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.